இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ரஷ்யாவின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவராக விளங்கியவர் அலெக்சி நவால்னி, வயது 47. வக்கீலான இவர் ரஷ்யாவில் நடக்கும் ஊழல்களுக்கு எதிராக போராடி பிரபலமானார். ரஷ்ய அதிபர் புடின் மீது தொடர்ந்து பல திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தார். புடினின் யுனைடெட் ரஷ்யா கட்சியை திருடர்கள் மற்றும் கொள்ளைக்காரர்களின் கட்சி என பகிரங்கமாக அழைத்தார். இளைஞர்களை திரட்டி ரஷ்யா முழுதும் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார். இந்த நிலையில் 2021ஆம் ஆண்டில் பல பழைய வழக்குகளில் நவால்னியை ரஷ்ய அரசு கைது செய்தது. அவரது ஊழல் எதிர்ப்பு அறக்கட்டளையை தீவிரவாத அமைப்பாக அறிவித்தது. பின்னர் இந்த அமைப்புக்காக நிதி திரட்டியது, 2ஆம் உலகப் போர் தொடர்பான வரலாற்றை தவறாக சித்தரித்தது உள்ளிட்ட காரணங்களுக்காக 2023ஆம் ஆண்டில் நவால்னிக்கு 19 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் சைபீரியாவில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டார். யாரும் எதிர்பாராத விதமாக 2024 பிப்ரவரி மாதம் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதுகுறித்து ரஷ்ய சிறைத்துறை கூறுகையில், சிறை வளாகத்தில் வாக்கிங் சென்றபோது திடீரென மயங்கி விழுந்து இறந்துவிட்டார், இயற்கையான மரணம்தான் என்று தெரிவித்திருந்தது. அதேவேளையில் நவால்னியின் குடும்பத்தினரும் ஐரோப்பிய நாடுகளும் புடின் மீது பகீர் குற்றச்சாட்டை சுமத்தினர். நவால்னிக்கு புடின் அரசு விஷம் வைத்து கொன்றதாக கூறியிருந்தனர். இதை நிரூபிக்கும் வகையில் ஜெர்மனியில் நடந்த சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்து ஆகிய 5 ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக ஆய்வு ரிப்போர்ட் ஒன்றை வெளியிட்டன. அதில் நவால்னியின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளை ஆய்வு செய்ததில் எபிபேட்டடின் என்ற மிக கொடிய நச்சு இருந்தது. இது தென் அமெரிக்காவில் காணப்படும் கொடிய விஷம் கொண்ட தவளையின் உடலில் உற்பத்தியாகும் விஷம். புடின் அரசுக்கு எதிராக நவால்னி தீவிரமாக போராடி வந்ததால் அவரை திட்டமிட்டு தவளை விஷம் ஏற்றி படுகொலை செய்திருக்கின்றனர் என்று அந்த அறிக்கையில் கூறியிருந்தனர். இந்த அறிக்கை சர்வதேச அளவில் புடினுக்கு எதிராக புயலை கிளப்பியுள்ளது. இதற்கிடையே புடின் மீதான குற்றச்சாட்டுக்கு ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா சகாரோவா மறுப்பு தெரிவித்துள்ளார். இக்குற்றச்சாட்டு மேற்கத்திய நாடுகளின் பொய் பிரச்சாரம் என சாடியுள்ளார். மேலும் தங்கள் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே இதுபோன்ற வினோதமான கதைகளை அவர்கள் உருவாக்கி வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார்.